மதுரையோட வளர்ச்சி என்றாலே திமுக தான். நம்ம ஆட்சி காலங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முத்தாய்ப்பான சிலவற்றை சொல்லணும்னா 1971 மதுரை மாநகராட்சியாக ஆனது. மாவட்ட நீதிமன்றம், மதுரை முத்து மேம்பாலம், ஆண்டாள்புரம் மேம்பாலத்துக்கு பசும்பொன் திருமணகர் பெயர், தியாகி எம்என்ஆர் சுப்பராமன் மேம்பாலம், மானம் காத்த மருதுபாண்டியருக்கு சில, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ நம்ம திராவிட மாடல் அரசுல 2 முக்கியமான அமைச்சர்கள் மதுரைக்கு கிடைச்ச காரணத்தால தான் கடந்த 5 ஆண்டுகள்ல செஞ்ச சாதனைகளை ஹைலைட்டான சிலவற்றை இப்ப சொல்றேன். தென் தமிழ்நாட்டின் அறிவு ஆலயமாக மாறி நம்ம வீட்டு பிள்ளைகள் படிச்சு முன்னேற துணையாக இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம். பெருமையோடு சொல்றேன், கடந்த ஆண்டு மட்டும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் படிச்சு 24 பேர் டிஎன்பிஎஸ்சி தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இந்த நூலகத்துடைய பயன் என்னன்னு போட்டித் தேர்வில் பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய அவினாஷ் என்ற மாணவன், அவன் சொன்னதை நான் சொல்லுகிறேன். இது மாதிரியான திறன் மேம்பாட்டு படிப்புகளை படிக்கணும்னா 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். ஆனா கலைஞர் நூலகத்துல எந்த செலவும் இல்லாமல் தேர்வு எழுதி பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு அவினாஷ் சொல்லி இருக்கிறார். அதே போல பழங்கானத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளி சகோதரர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி படிச்சு வங்கியினுடைய உதவி மேலாளராக தேர்வில் தேர்ச்சி பெற்ற உடனே என்ன பேட்டி கொடுத்தார் தெரியுமா? என்னுடைய கனவுக்கு கை கொடுத்தது கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னு நிகழ்ச்சியா பேசியிருக்கிறார். இந்த மாதிரி நம்ம இளைஞர்கள் சாதனை படைக்கணும்னு தான் ஒவ்வொரு திட்டங்களையும் சாதனை திட்டங்களாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்முடைய பண்பாட்டு அடையாளமான ஜல்லிக்கட்டு போட்டிகளை சிறப்பா நடத்த வேண்டும் என்று அலங்காநல்லூர் கீழக்கரை பகுதியில கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவு அரங்கம். அது மட்டுமல்ல, மேலமடையில மிக நீளமான வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம், சமீபத்தில் என்னால திறக்கப்பட்ட கோரிப்பாலை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம், திருமங்கல கள்ளிக்குடி இடையிலான வீரபாண்டிய கட்டபொம்மன் மேம்பாலம், உலகத்தரத்தில் ஹாக்கி விளையாட்டு அரங்கம், தினமும் 10,000 பேர் மக்கள் வந்து மகிழக்கூடிய புனரமைக்கப்பட்ட வண்டியூர் பூங்கா. மதுரை மக்கள் இதை இப்போ என்ன சொல்றீங்க? அந்த பார்க்க பார்த்துட்டு என்ன சொல்றீங்கன்னா, குட்டி மெரினா மாதிரி மதுரைக்கு கிடைச்சிருக்குன்னு பேசுறீங்க. வைகை வடகர சாலை மேம்பாடு, சிட்கோ தொழிற்பூங்கா, காவேரி குடிநீர் திட்டம், இதுவரை இல்லாத அளவுக்கு மதுரை மாவட்டத்தில் மட்டும் 1,22,680 பேருக்கு இ பட்டாக்கள். செல்லூர் கண்மாயிலிருந்து வைகை ஆறு வர சிமெண்ட் கால்வாய் அமைக்கக்கூடிய பணி, ஏராளமான பணிகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அது மட்டுமா, செல்லூர்ல பந்தல்குடி மேம்பாலம், கள்ளழக திருக்கோயில்ல 40 கோடி ரூபாயில பக்தர்களுக்கான வசதிகள், திருப்பரங்குன்றத்தில் ரேப்கார் வசதி ஆகிய பணிகள் தொடங்க போகுது. பிப்ரவரி கடைசியில நான் மதுரைக்கு வந்தது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? 1,536 கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வச்சேன். கரிமேட்டில் அறிவியல் மையம், மதுரை எல்காட்
பிணைக்கல் நிறுவனத்தோட உலகளாவிய சிறப்பு பொறியியல் மையம் விரிவாக்கம். நம்ம மதுரைக்கு பல ஆயிரம் இளைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் முயற்சிகள் என்ற வகையில அந்த பயணம் அமைஞ்சது. அந்த நேரத்தில் ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் என்ன எழுதுனாங்க தெரியுமா? மதுரைய தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மையமா மாத்திரம்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டார். அதுக்கான திட்டங்களை நிறைய கொண்டு வந்துட்டே இருக்கிறார் என்று எழுதினாங்க. நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கு. இப்படி மதுரைக்கான வளர்ச்சியை முன்னெடுக்கும் மாடல் தான் திராவிட மாடல். மகளிரை முன்னேற்றும் மாடல், இளைஞர்களுடைய வாழ்விலை ஒளியேற்றும் மாடல், முதியோர்களுக்கு அன்பு கரம் நீட்டு மாடல், எல்லாத்துக்கும் மேல அனைத்து மக்களும் மத நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கான மகத்தான மாடல். ஆனா என்டிஏ முன்வைக்கிறது வளர்ச்சியை கெடுக்கிற ஆரிய மாடல், மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற ஆரிய மாடல், மக்களை பிளவுபடுத்துகிற ஆரிய மாடல். இன்னும் சொன்னா மதுரையை மணிப்பூரா மாத்த துடிக்கிற வன்முறை மாடல். அண்ணன் தம்பியா, அக்கா தங்கையா, உறவு முறையோடு பாசமா பழகிற மதுரை மக்கள் செம புத்திசாலிகள். அதனாலதான் கலவரத்தை தூண்ட நடத்தவங்களோட சதிய சிறப்பாக முறியடிச்சீங்க. அதற்காக உங்க பாதப்படர்களை தான் தொட்டு நான் நன்றி கூறுகிறேன். மதுரைக்காரங்க எப்படிப்பட்டவங்க? கறிதோசை பரோட்டான்னு நல்லா சாப்பிட்டோமா? வெயிலுக்கு இதமா ஒரு ஜிகதண்டாவை குடிச்சோமா? தெப்பக்குளம் பக்கமா காலராக நடந்தோமா? கோயில் திருவிழாக்களை கொண்டாடினோமா? என அமைதியாக விரும்புகிறோம் நீங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய டிஎன்ஏ. ஆனா இதை சிதைக்கணும்னு என்டிஏ துடிக்கிறாங்க. அவங்க அடிமைகளா அதிமுகவை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கிறார் பழனிசாமி. அமைதியையும் வளர்ச்சியையும் சகோதர பாசத்தையும் முன்னிறுத்தக்கூடிய தமிழ்நாட்டோட டிஎன்ஏவுக்கு மாறா சொந்த மண்ணுக்கும் சொந்த மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கட்சியா என்டிஏ இருக்கு. இவங்க தான் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டுக்குள்ள வர நினைக்கிறாங்க. இவங்க லட்சணம் என்ன? மதுரைக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு எய்ம்ஸ் மருத்துவமனைய எப்போ 2015 பட்ஜெட் அறிவிச்சாங்க. நல்லா கவனிச்சீங்க. 2015 பட்ஜெட் அறிவிச்சாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. ஆனா எய்ம்ஸ் மட்டும் வரவே இல்லை. மதுரை எய்ம்ஸ் பேப்பர்ல இருக்க தவிர நிஜத்துல இல்ல. இமாச்சலம் பிரதேஷ் பிலாஸ்பூர்ல 2017 அடிக்கல் நாட்டி 2022 ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனைய திறக்க முடிஞ்ச அவங்களால மதுரை எய்ம்ஸை ஏன் உருவாக்க முடியல? இதுவே நம்முடைய திராவிடர் மாடல்னா பாருங்க. அடிக்கல் நாட்டி 1.5 வருஷத்துல மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலாக உருவாயிடுச்சு. 1.5 வருஷத்துல சென்னை கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை உருவாயிடுச்சு. 1.5 வருஷத்துல கோவையில செம்மொழி பூங்கா உருவாயிடுச்சு. கீழடி பொருள் அருங்காட்சியகங்களை அமைச்சு திறந்து வச்சுட்டோம். கோவை பெரியார் அறிவுலக நூலகம், திருச்சியில காமராஜர் நூலகம் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் நிகழ்ச்சியா அதைத்தான் நான் திறக்க போறேன். ஏன் பாஜகவால நம்மை மாதிரி வேகமாக செயல்பட முடியல? ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு மேல இருக்கக்கூடிய வெறுப்பு அப்படிப்பட்டது. அதனாலதான் கீழடி,
நாம் தாய் மடி என நாம் கொண்டாடுகிற கீழடி ஆய்வறிக்கையை இப்ப வர வெளியிட மறுக்கிறாங்க. இரும்பினுடைய பயன்பாடு தமிழ்நிலத்திலிருந்து தான் தொடங்குச்சுன்னு என அறிவுபூர்வமாக நாம நிரூபிச்சிருக்கிறோம். அந்த ஆய்வு முடிவு வெளியிட்டதற்கு பின்னால பிரதமர் அவர்களோ பாஜக அரசோ ஒரு வாழ்த்து கூட இதுவரை சொல்லல. அண்மையிலே கூட நம்ம மதுரைக்காக மதுரை ரயில் திட்டத்தை கேட்டோம், மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டோம். ஆனா ஆக்ரா, போபால், பாட்னா போன்ற நகரங்களுக்கு கொடுத்தாங்களே தவிர மதுரைக்கும் கோவைக்கும் மறுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட துரோக கூட்டணி தான் என்டிஏ. தமிழ்நாட்டின் மீது வன்மத்தோடு செயல்படக்கூடிய என்டிஏவோடு சதி திட்டங்களை வென்று வளர்ச்சி பாதையில நம்முடைய சாதனை பயணத்தை தொடரணும். 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை சீரழித்தது அதிமுக, அதுக்கு துணை போனது பாஜக. நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, 2021 உங்க ஆதரவோடு தமிழ்நாட்டை மீட்டெடுத்து இன்றைக்கு இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாடல் திராவிட மாடல் சொல்லக்கூடிய அளவுக்கு மாநிலத்தை தலை நிமிர வச்சிருக்கிறோம். முதல் நாள் ஆட்சிக்கு வந்து முதல் நாள் முதல் கையெழுத்திலேயே மகளிர் எல்லாரும் கட்டணம் இல்லாமல் விடியல் பயணம் செய்யலாம் உத்தரவிட்டான். அதை தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை நான் இப்ப தலைப்புச் செய்திகளாக சொல்ல போறேன். 1,31,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாயை வழங்கிக் கொண்டிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இனி உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயரப்போகுது. அரசு பள்ளியிலே படிச்சு காலேஜ் போகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதுமை திட்டம் இனி இந்த தொகை 1500 ரூபாயாக உயரப்போகுது. இதே மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் 19 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு சூடா சுவையா சத்தான வழங்குகிற காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரை. இப்போ இந்த திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் செய்ய போறோம். பல லட்சம் உயிர்களை காக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம், விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடின பல்லாயிரம் பேர் உயிர்களை குடும்பங்களை காப்பாற்றிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கு 48, பாதம் பாதுகாப்போம், இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் ஒன்றிய அரசு பின்பற்ற போறதா சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தோழி விடுதி, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கலைஞர் கனவு இல்லம், இப்படி நாள் முழுக்க என்னால் பட்டியலிட முடியும். இவ்வளவு நேரம் நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ திட்டங்களை சொன்னேன், நிறைய சொல்லாமலும் விட்டு இருக்கிறேன், புதிய வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறேன். இந்தியாவிலேயே அதிக திட்டங்களை தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு தான் செயல்படுத்துது. இது தெரிஞ்சும் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் எதுவும் தெரியாத மாதிரி நேற்று வந்து பேசியிருக்கிறார். பியூஷ் கோயல் அவர்கள் என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படல, அரசோட பணம் எல்லாம் எங்கே போகுது, கடன் சுமை அதிகரிச்சிடுச்சு, தமிழ்நாடு திவாலாக போகுது என்று எந்த புரிதலும் இல்லாமல் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் எத்தனை திட்டங்கள் செயல்படுத்தப்படுது என்பதை எங்க திட்டங்களுக்கெல்லாம் பேரை மாற்றி அறிக்கை வெளியிட்டு இருக்காரு பழனிசாமி, அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவாரு. தமிழ்நாடு அரசின் பணம் எல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்குறீங்களே, எல்லாமே நேரடியாக மக்களுக்கு தான் போகுது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் 5000 ரூபாய் போச்ச, உங்களுக்கு தெரியாதா? அது இங்க இருக்கக்கூடிய பயனாளி எல்லாருக்கும் தெரியும். நாங்க கேட்கிறது
தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு கட்டக்கூடிய வரி பணம் எல்லாம் எங்க போகுது? தமிழ்நாட்டுக்கு 80,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம்னு அவர் சொல்லி இருக்கிறார். மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் திரு கோயல் அவர்களே, அப்படியே கொஞ்சம் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற நீங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதியை கொடுத்திருக்கீங்க என்பதையும் சேர்த்து சொல்லுங்க. அப்பதான் தமிழ்நாட்டை நீங்க எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறீங்கன்னு தெளிவா புரியும். தமிழ்நாட்டுடைய கடன் பற்றி பேசி இருக்கீங்களா? நேற்று உங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நண்பர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு நான் ஒரு சவால் விட்டேன். இன்று உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிற ₹1 பதிலாக திரும்ப எங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? அதே வாயாக்காலக்கூடிய மாநிலங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? இந்த கம்பேரிசனை வெளிப்படையா அறிவிக்க உங்களால் முடியுமா? சொன்னா உங்க கூட்டு வெளிப்பட்டு விடும். நான் உண்மையை உடைச்சு சொல்லிட்டான். பாஜக வட மாநிலங்களுக்கு தர அதே அளவு நிதி பெறுவ தமிழ்நாட்டுக்கு நீங்க வழங்கினா தமிழ்நாட்டு கடனை அடைஞ்சு நமக்கு நிதி நெருக்கடி இருக்காது. எங்க பணத்தை வாங்கிக்கிட்டு எங்க கிட்டே பணம் எங்கன்னு போகுதுன்னு கேட்கிறீங்களே, இது நியாயமா? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது சொல்லுவாங்களே, அது இதுதானா? பாஜகவுக்கு திமுக மீதான கோபம் மட்டுமல்ல, அவங்களுக்கு தமிழ்நாட்டு மேலையும் வெறுப்பு தான். இத்தனை நெருக்கடியை கொடுத்தோம். பொருளாதார வளர்ச்சியில, ஜிபிடி வளர்ச்சியில, தனிநபர் வருமானத்தில், ஆடை, காலணிகள், மின்னணு பொருள் ஏற்றுமதியில, இப்படி எல்லாத்தையும் நாம நம்பர் 1 இருந்தா வெறுப்பு வரத்தானே செய்யும். அதுக்காக இந்தியாவோட மிக முன்னேறின மாநிலத்தை பார்த்து திவால் ஆகிடும் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்றது ரொம்ப டூ மச். பார்த்துக்கிட்டே இருங்க, என்டிஏ தான் தமிழ்நாட்டில் திவாலாக போகுது. நிதி நிர்வாகம் பற்றி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு அக்கறையா பாடம் எடுக்கிறீங்களா? பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய நிலை என்ன? ஆட்சிக்கு வந்தா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பை அப்படியே தூக்கி நிறுத்திடுவோம்னு வாய்க்கிழிய பேசுறீங்களா இல்லையா? இன்று என்ன நிலைமை இப்போ சொல்லுங்க. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ரூபாய் மதிப்பு பாஜக ஆட்சியில வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல செஞ்சுரி போட போகுது. போய் முதல்ல அதை எப்படி தடுக்கணும் பாருங்க. பரீட்சையில ஃபெயிலான ஸ்டூடெண்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் டாப்பரா இருக்கக்கூடிய எங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாமா? முதல்ல நீங்க பாஸ் மார்க் அச்சு வாங்கிட்டு வந்து அப்புறமா தமிழ்நாட்டு கதையை பேசுங்க. 2021 திராவிட மாடல் ஆட்சிக்காக மக்களுடைய ஆதரவை கேட்டு வரும்போதே அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையை உறுதிமொழிகளாக கொடுத்துட்டு தான் வாக்கு கேட்டேன். அந்த அடிப்படையில் திராவிட மாடல் என்பது 2.0 ஆட்சியில் எதிர்கால தமிழ்நாட்டை கட்டமைக்க போற செயல் திட்டம் அடங்கிய தேர்தல் கட்டமைக்க போகிற செயல் திட்டம் அடங்கிய தேர்தல் அறிக்கையை சூப்பர் ஸ்டாரா கிளம்பி இருக்கும். இந்த தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் யாரு? ஒரு பாட்டு கூட இருக்கு. சூப்பர் ஸ்டார்னு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் கூட சொல்ல. தேர்தல் அறிக்கைன்னு சொல்லும். நம்முடைய தேர்தல் அறிக்கை இது. ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் ஒரு தடவை சொன்னா அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பான். நம்ம இல்லறசி திட்டம் தான் டாப் ஆஃப் தி டவுன் போ, டாப் ஆஃப் தி டவுன் அது போ. இப்பவே வீட்டுக்கு என்ன புது பொருளை வாங்கலாம் அப்படின்னு தாய்மார்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தர போறோம்? 8,000. கேட்கல, சுத்தமா சொல்லுங்க. 8,000 ரூபாய் கூப்பன். இந்த கூப்பனை வச்சு
உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோக பொருட்கள் புதுசாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். அடுத்து 20 லட்சத்துக்கு அதிகமான உழவர்கள் பயன்படக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். உயர்கல்வி முடிச்ச 5 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதலும் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவி தொகையோடு 6 மாசம் பயிற்சி வழங்க போறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். 2030ஆம் ஆண்டிற்குள்ள மாவட்ட மற்றும் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக்கப்படும். தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கக்கூடிய பொருட்டு 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்க போறோம். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். இது நிறைவேறும் போது தென் மாவட்டங்களில் மருத்துவ வசதிகள் மற்றும் தொழில் வளர்ச்சியில பெரிய புரட்சி நடந்திருப்பதை நீங்க பார்ப்பீங்க. இது போக மதுரைக்காகவே பல சிறப்பு வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறோம். பாத்தீங்களா? மதுரைக்கு என்னவெல்லாம் இருக்குன்னு சொல்லட்டா? மதுரையில புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்படும். அதிக செலவு ஏற்படும் பகுப்பாய்வுகளை மேற்கொள்ள சிறப்பு ஆய்வகம் மதுரையில் தொடங்கப்படும். நான் முதல்வன் 2.1 திட்டத்தில் மதுரை பகுதியை சார்ந்த 1 லட்சம் இளைஞர்களுக்கு மருத்துவம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்ந்த திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். உலகத்தரமிக்க குளோபல் லேலண்ட் கேட்வே மதுரையில் அமைக்கப்படும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப உயர்தர திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இங்கு வழங்கப்படும். தமிழ்நாடு முழுக்க 500 ஜேசிசி மையங்கள் அமைக்க வழிவகை செய்ய போறோம். அதுல மதுரையிலும் பரவலான திறன் மையங்கள் அமைக்கப்பட தேவையான கட்டமைப்புகளை ஏற்படுத்துவோம். மதுரையில உணவு பதப்படுத்தக்கூடிய குழுமம் அமைக்கப்படும். நவீன பண்பாட்டு அரங்கம் அமைக்கப்படும். மதுரைக்கு அருகில உலகத்தர வசதிகளோட புதிய நகரம் அமைக்கப்படும். நாங்க சொன்னதை செய்வோம். நான் கலைஞருடைய மகன், சொன்னதை மறக்க மாட்டேன், மறுக்க மாட்டேன். தமிழ்நாட்டை தலைநிமிர வைக்கிறது தான் நம்முடைய கொள்கை. இந்தியை திணிக்கிறதுக்காக நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி நிதியை கூட நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய பாஜகவும் அதுக்கு துணை போகக்கூடிய அதிமுக செஞ்சிருக்கக்கூடிய துரோகத்துக்கு அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தண்டனை தரப்போகக்கூடிய நாள் தான் ஏப்ரல் 23. எனவே மதுரை கிழக்கு தொகுதியில பி மூர்த்தி அவர்களுக்கும், மதுரை மத்திய தொகுதியில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும், மதுரை வடக்கு தொகுதியில கோ தளபதி அவர்களுக்கும், திருமங்கலம் தொகுதியில செடப்பட்டி மணிமாறன் அவர்களுக்கும், சோழவந்தான் தொகுதியில வெங்கடேசன் அவர்களுக்கும், மதுரை தெற்கு தொகுதியில பூமிநாதன் அவர்களுக்கும், மதுரை மேற்கு தொகுதியில ரகு பாலாஜி அவர்களுக்கும், திருப்பரங்குன்றம் தொகுதியில கிருத்திகா தங்கபாண்டி அவர்களுக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அதேபோல உசிலம்பட்டி தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் சரவணகுமார் அவர்களுக்கும், மேலூர் தொகுதியில விஸ்வநாதன் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். இனி நான் மதுரை மக்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாடு அணியை நீங்க ஆதரிக்கணும். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் நல்லாட்சியை தொடர்ந்திட, தமிழ்நாடு வளர்ந்திட ஆதரிப்பீர்
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.